நேரத்தில் பசிய போக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் நான் வழங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு அனுப்புறேன். இந்த கைதட்டுதலையும் இருக்கு. தொடர்ந்து தட்டிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை பைக்கில் கூட்டு வந்துவேன், கையை பிடிப்பேன். கையை தட்டினீங்கன்னா வண்டியில் ஏற்றிட்டு போக மாட்டேன். அவன் என்ன புரிஞ்சு விட்டியா நீ கை தட்டுற? தமிழ்நாட்டில் உள்ளதே அதான். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையோ, நாம் பிறந்த தமிழகத்தில் ஒரு தமிழன் என்பது அத்தனை பேருக்கும் பெருமை. ஆனா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உண்மையிலேயே ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்த ஒரு நல்ல மனுஷன். முன்னாடியே செத்துட்டார். அவர் இப்ப இருந்தாருன்னா இளைஞர் அவனை கொன்றுப்பாங்க. ஐயா ஒரு பிறந்த நாள் ஃபங்க்ஷன் இருக்கியா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அப்துல் கலாம் வருகிறேன் அன்பு சகோதரர்களே. ஐயா கேக்கு வெட்டும் போது மூஞ்சில பிரே அடிப்போம்யா, படித்து விடுங்கள் நான் கழுவி விட்டு செல்கிறேன் வந்திருப்பார். சரி, இன்னும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி 100 ஆண்டு காலம் நீ வாழ வேண்டும், இதோ இந்த புஸ்தகத்தை படித்து நீ அறிவுள்ள ஆன்மானாக வாழ் அப்படின்னு காருக்கு போயிருப்பாரு. 2 பேரும் இளவட்டம் போயிருப்பேன். ஐயா வாங்க, நாட்டுக்கோழி வதக்கி வச்சிருப்பான், ஒரு 2 எலும்பை தின்ட்டு போங்களேன் வருகிறேன்னு வந்திருப்பார். எலும்பு எடுத்து வாயில் வைக்கும் போது இன்னொருத்தையும் கையை பிடிச்சிருப்பேன். இளைஞர் வெறும் எலும்பை தின்ட்டா இழுக்காதியா, பக்காடி லெமன்ல ஒரு 4 போடுங்களேன், நல்லா சுறுசுறுன்னு 3 கிலோ நீங்களே தின்றுவீங்க. ஊத்தவா கலர் ஊத்தவா செவனம் ஊத்தவா, அவர் அங்கனையே செத்து போயிருப்பார். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சொந்த அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவருக்கு சொந்த ஊரு. அந்த பேக்கரம் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா, வெற்றிகளை குவித்தாரையா பெரும் வாசனைக்கு நம்மள தென்பாண்டி என் பரவ கொடி என் தாண்டி போனா என் சத்திர கொடி ஒரு டோல் கேட் தான். 5 கிலோமீட்டர்ல ஒரு மேம்பாலம். ஒரு 50 கிலோமீட்டர் அந்த ராமேஸ்வரம் அவருக்கு சொந்த ஊரு. அந்த பேக்கரம் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கலகே வீணார், தமிழகம் அம்மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் புத்தமரா தங்க கலாம். அட தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேக்கரம்பு இன்னைக்கு உறங்குதடா அந்த நல்ல ஜீவி. அவர் தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். இந்த உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சகலாம் அவர் தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஆனா அப்துல் கலாம் தெரியாத ஆளுங்க நிறைய பேர் இருக்கே. அப்துல் கலாம் சொல்லி அவர் என்ன ஊராட்சி மன்ற தலைவரான்னு கேட்கிறேன். தலைவர் அவர் எவ்வளவு பெரிய ஒரு மகான் தெரியுமா? பிறக்கும் போது ஏழ்மை, இறக்கும் போது ஏழ்மை. பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலே தாய் தகப்பனுக்கு தொந்தரவு கொடுக்காமல், கஷ்டத்தை கொடுக்காமல் வாடகை சைக்கிள் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக தமிழ் ஆங்கில நாளிதழ்களை போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து படித்து பட்டம் பெற்றவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இன்னைக்கு 8வது படிக்க போறவன் 500 தாள் இல்லாம போக மாட்டேன். 500 ரூபா கொடுப்பா,
இந்த 500 ரூபா பெத்ததாயிரம் எப்பெல்லாம் கொடுக்காதிய, அவங்க கூட சேர்த்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை பீர் அடிக்கிறாங்க. கொடுக்கூடாது. 3வது படிக்கிறேன், பள்ளிக்கூடம் போக மாட்டேன். அவங்க அப்பா கேட்குறாரு, வாத்தியார் வீட்டில் எதுவும் விசேஷமாடா? வாத்தியார் உன்னை அடிச்சாரா? இல்லைப்பா. ஏன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்? லீவா? இல்லைப்பா. இப்போ ஏன் போக மாட்டேன்? ஏன் ஆள் இன்னைக்கு லீவுப்பான்ட்டேன். எந்த அளவுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? பள்ளி கல்லூரி பயிலுகின்ற அன்பு மாணவ செலவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் பெருந்தகை அத்தனை பேருமே தாய் தகப்பனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு தாய் தகப்பன் யாரு என்றால் ஆசிரியர் பெருந்தகை தான். நான் அன்னைக்கு படித்தது சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல தான் படித்தேன். எங்கள் வாத்தியார் பேர் முனியாண்டி. வயக்காட்டில் தண்ணி வாய்ச்சி போனாத்தே எனக்கு பாஸ் போடுவார். டெய்லி வயக்காட்டில் தான் கிடந்தேன், நான் எழுதவே இல்லை. ஆனால் என்ன சொல்லுவார், எம்கேஆர் சனி ஞாயிறு லீவுடா. சரிங்கய்யா. பனைமரத்தில் ஏறி ஒரு 45 மட்டை வெட்டிட்டு வாங்கிடுவார். நான் 45 மட்டையை வெட்டி செதுக்கி பூவெல்லாம் வரைஞ்சி கொண்டு போவேன். அந்த மட்டைக்கிட்ட முதல் அடி நான் தான் வாங்குவேன். எனக்கு படிப்பு இல்லை, ஆனால் மக்களுடைய பாசத்தை புரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. படிக்காதெல்லாம் மேலே எம்ஏ என்ன நம்ம பிகாம் அது படிக்கிற ஆள் கூட செம்பரியாடி வச்சுக்கிட்டேன். என்னையை பொறுத்தளவு அடுத்தவன்ட்ட போய் கைகட்டி வேலை பார்ப்பதை விட ஆடு மாடு வளர்த்தால் உன்னுடைய சொந்த தொழில் அது உன்னை காப்பாற்றும். திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே உள்ள நல்லதர கிராமம் ராஜேஷ் லோடு மேன்கள் சார்பாக எனக்கு பொன்னாடையை ஓத்தி கௌரவப்படுத்திய எனக்கு மறக்க முடியாத கிராமம் நல்லதர. இப்போதான் நடந்து வந்தோம். அந்த கிராமத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்து என் சொந்தங்கள் என்னை விட்டு போகக்கூடாது, இதற்கு பெரும் வாய்ப்பு கொடுத்த இந்த வைரவையில் இருக்கக்கூடிய